குற்றம் சாட்டப்படுகின்றேனா? பிரைஸ் தி லார்ட். நேர்மையும் நீதியும் இருக்க வேண்டிய இடங்களில் அநீதியே காணப்படுகின்றது. சபை உரையாளர் பிரசங்கி 3:16. எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்! சபை உரையாளர் பிரசங்கி புத்தகத்தின் ஆக்கியோன் சாலமோன் அரசர் இத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதிய இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையாக உள்ளன! ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சி செய்திகளையும் பார்க்கும் பொழுது நேர்மையும் நீதியும் இருக்க வேண்டிய இடங்களில் அநீதியை தானே பார்த்து மனம் வேதனைப்படுகின்றோம். குற்றமே செய்யாதவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவதும் குற்றம் செய்தவர்கள் சந்தோஷமாக உலகில் நடமாடுவதும் சர்வசாதாரணமான நிகழ்ச்சியாக மாறிவிட்டனவே. எங்கு பார்த்தாலும் லஞ்சம் நீதியை புரட்ட. எல்லா நிலைகளிலும் லஞ்சம், எல்லா துறைகளிலும் லஞ்சம். விளைவு நீதியின் இடத்தில் அநீதி. இது எங்கோ உலகின் ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஏன், நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தருணத்தில் நாமும் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டிருப்போம். நம் வாழ்க்கையிலும் நீதி நியாயம் புரட்டப்பட்டிருக்கும். நிச்சயம் மனம் வேதனைப்பட்டிருந்திருக்கும், சோர்ந்து போயிருந்திருக்கும், அல்லது தற்பொழுது குற்றம் செய்யாமலே வீணாக குற்றம் சாட்டப்பட்டு அநீதியை சந்தித்து கொண்டிருக்கலாம். நான் என்ன தவறு செஞ்சேன்? நல்லதானங்க செஞ்சேன். ஏன் என் மேலே இப்படி அபாண்டமாக பழி சுமத்துறாங்க? எனக்கு உதவி செய்பவர் யாருமே இல்லையா? ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்ய முடியும். வாங்கப்பா, வந்து என்னை காப்பாத்துங்கப்பா என்று கதறிக்கொண்டிருக்கலாம். ஆம் அன்பானவர்களே, நம் கதறலை கேட்கக்கூடிய தெய்வம் நமக்கு உண்டு. உலகம் நம்மை கைவிடலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நம் நிலை கண்டு ஒதுங்கி போகலாம். ஆனால் நம்மை உருவாக்கின நம் தேவன், நாம் பாவ மன்னிப்பை பெற்று அவரின் பிள்ளைகளாக மாறிய பொழுது நம் அன்பு தகப்பனாக நம்மை பராமரிக்கும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் நாம் தற்பொழுது கடந்து போகும் பாதையிலே நடந்தவர் அவர். அதனால் நம் வேதனையும் வலியும் அவருக்கு நன்றாகவே தெரியும். இயேசு கிறிஸ்து உலகில் வாழ்ந்த பொழுது அநேகர் அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். அவரது நீதி புரட்டப்பட்டது. அவர் மேல் சுமத்திய முதல் குற்றச்சாட்டு தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான். மத்தேயு 26:61 என்பதாகும். இயேசு ஆலயத்தை தான் இடித்து போடுவேன் என்று சொல்லவே இல்லை. ஆனால் யூதர்கள் அவரது வார்த்தைகளை புரட்டி குற்றம் சாட்டினார்கள். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வார்த்தைகளை புரட்டி அநியாயமாய் குற்றம் சாட்ட மற்றவர்கள் காத்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாமல் இதே வேதனையை அனுபவித்த இயேசுவை உற்று நோக்குவோம், வெற்றி பெறுவோம். 2வது குற்றச்சாட்டு இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொன்னார் என்பதாகும். பிரதான ஆசாரியனாகிய காய்பா நீதியான விசாரணை நடத்துவதாயிருந்தால் எதிர்த்தரப்பு ஜனங்களை பார்த்து அவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்பதை நிரூபிக்க சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இயேசு எத்தனை தடவை தான் தேவனின் குமாரன் என்பதை நிரூபித்து இருந்தார். அதை அவர்கள் வேண்டுமென்றே மறந்தார்கள். பின் இயேசு தன்னை ஒரு அரசர் என்று சொன்னார் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆனால் இயேசு தன்மேல் குற்றம் சாட்டப்பட்ட பொழுதெல்லாம் மிகவும் விவேகமாக பேசியதை நாம் விவிலியத்தில் காண்கின்றோம். அதேபோல் அன்பானவர்களே, நம்மையும் மனசாட்சி இல்லாமல் குற்றம் சாட்டுகிறவர்கள் அநேகர் எழும்பியிருக்கலாம். நின்றால் குற்றம், நடந்தால் குற்றம், வலப்பக்கம் போனாலும் குற்றம், இடப்பக்கம் போனாலும் குற்றம் என்று நம்மேல் அநியாயமாய் மற்றவர்கள், ஏன் நம் வீட்டாரே, நம் சகோதர சகோதரிகளே நம்மேல் குற்றம் சாட்டலாம். பொறாமையின் காரணமாக, போட்டியின் காரணமாக வேலை பார்க்கும் இடத்திலும் தொழில் புரியும் இடத்திலும் நமக்கு விரோதமாய் எழும்பும் அநியாயத்தை கேட்க நமக்கு ஒரு தேவன் அப்பா இருக்கிறார் என்பதை ஒரு காலம் நாம் மறக்கக்கூடாது. அவரை நோக்கி பார்ப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபம் செய்வோம். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என் உள்ளம் கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் என் கண்முன் நிற்கின்றன என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு வேதனைகளோடு உம்முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களுக்காக வாதிட நீர் இருக்கிறீர் என்பதை இவ்வுலகம் காணும் வண்ணமாக எங்களுக்கு உதவி புரிவீராக. ஆமேன்.